செப்டோபிளாஸ்டி யாருக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த சர்ஜரியை 18 வயசுக்கு மேலே பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம முகம் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த டெவலப்மெண்ட் ஃபேஸோட டெவலப்மெண்ட் அப்ராக்சிமேட்லி 18 இயர்ஸ் வரைக்கும் அது வளரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 18 இயர்ஸ் அப்புறம் இந்த சர்ஜரி பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப கிராஸாக டிவேட் ஆகிருக்கு, மூக்குத்தண்டு ரொம்ப வளைஞ்சிருக்கு, அடிக்கடி இதனாலேயே தலைவலி வருது, சைனசைட்டிஸ் வருதுன்ற பட்சத்தில் நம்ம அதுக்கு முன்னாடியே 15 வயசுலையோ 16 வயசுலையோ செப்டோபிளாஸ்டி தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது மூக்குத்தண்டு வளைவாக இருக்க சில பேஷண்ட்ஸுக்கு கூடவே அலர்ஜி ப்ராப்ளமும் இருக்கும். அலர்ஜின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்னதாக டஸ்ட் அலர்ஜியோ இல்லை சாப்பாடு சமைக்கும் போது அந்த புகையிலையோ சின்னதாக கொஞ்சமாக இது பண்ணாலே அவங்களுக்கு உடனே அதிகமாக கண்டினியூஸாக தும்மல் வரும், மூக்கடைச்சிக்கும், கண்ணிலேருந்து மூக்கிலேருந்து தண்ணி வரும். ஸோ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் முதல்ல அலர்ஜியை சரி பண்ணணும். அலர்ஜிக்கு மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு அலர்ஜியை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் அவங்களுக்கு மூக்கடைப்பு இருக்குதுன்னா அப்போது செப்டோபிளாஸ்டி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அலர்ஜியை வச்சுக்கிட்டே அவங்க செப்டோபிளாஸ்டி பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் அவங்களுக்கு மூக்கடைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க எதுக்குடா நம்ம ஆப்ரேஷன் பண்ணோன்னு ஒரு மாதிரி விரக்தியாக ஃபீல் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான்.